வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மெரினா பீச்சுக்கு போயிட்டு சன்ரைஸ் பார்க்க போறோம். ஸோ சென்னையில இத்தன வருஷம் இருந்தும் ஃபர்ஸ்ட் டைம் நான் போக போறேன். ஸோ எப்படி இருக்கு? என்னலாம் ஃபன் பண்ணோம்? என்ன சாப்பிட்டோம்னு தெரிஞ்சுக்க மறக்காம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. சென்னையில ஒன் ஆஃப் தி லாங்கெஸ்ட் பீச் பார்த்தீங்கன்னா, அது மெரினா தான். இந்த பீச்சுக்கு நெறைய டைம் ஈவினிங் போயிருக்கேன். ஆனா மார்னிங் போனதில்ல. சரி இந்த டைம் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. வீட்லேருந்து கரெக்ட்டா 5:00 கிளம்பி 5:45 போல பீச் வந்துட்டோம். கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபோன்ல ஹைப்பர் லேப்ஸ் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். செம்ம ஃபீலா இருந்துச்சு. இத்தன நாள் சென்னையில இருந்து இத நான் என்ஜாய் பண்ணாம விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லா, பாசிட்டிவா இருந்தது. நீங்க வீக் டேஸ்ல போனீங்கன்னா கிரவுட் கம்மியா இருக்கும். வீக்கெண்ட்னால கிரவுட் வர ஸ்டார்ட் ஆச்சு. வீக் டேஸ்ல போனீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஒரு 7 மணி போல செம்மையா பசிக்க ஆரம்பிச்சுது. அப்படியே வண்டிய எடுத்துட்டு ரத்னா கேஃபே போயிட்டோம். ரத்னா கேஃபே பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இங்க அவங்களோட இட்லி அண்ட் சாம்பார் சூப்பரா இருக்கும். ஸ்பெஷலா சாம்பார் வந்து நார்மல் ஹோட்டல் சாம்பார் மாரி இருக்காது. நாங்க 2 டூ 3 டைம்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நீங்க 2 இட்லிக்கு எவ்வளோ சாம்பார் வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்க ட்ரிப்ளிகேன் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.